வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தென்காசியில் காதல் திருமணம் செய்த பெண்ணை பெற்றோர் கடத்திய நிலையில் தன்னை யாரும் கடத்தவில்லை, தனக்கு வேறொரு நபருடன் திருமணம் நடந்துவிட்டதாக கடத்தப்பட்ட பெண் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். மோதல் வெடித்தது எப்படி? காதல் மனைவி கடத்தப்பட்ட வழக்கில் வீடியோ வெளியாகி திடீர் திருப்பம் ஏற்பட்ட நிலையில் மனைவியை மிரட்டி வாக்குமூலம் வாங்கியுள்ளதாக கணவர் தெரிவித்திருக்கிறார். காதல் திருமணம் கடத்தலில் நடந்தது என்ன? நான் நல்லா இருக்கேன், சேஃபா தான் இருக்கேன். என்னோட கல்யாணம் ஆல்ரெடி மைத்ரிக் பட்டேல் கூட ஆயிருந்துச்சு. நான் அவங்க கூடயும் என் பேரண்ட்ஸ் கூடயும் நல்லா தான் இருக்கேன். என் மேலே எந்த விதமான ப்ரெஷரோ டார்ச்சரோ கிடையாது. தென்காசி மாவட்டம் கொட்டாக்குளத்தைச் சேர்ந்த வினித் அதே பகுதியில் வசித்த கிருத்திகாவை காதலித்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். கடந்த 25ஆம் தேதி கணவன் மனைவி இருவரும் குற்றாலம் அருகே சாலையில் நடந்து வந்த நிலையில் கார்களில் வந்த பெண் வீட்டார் வினித்தை தாக்கி கிருத்திகாவை காரில் கடத்திச் சென்றனர். திருமணமான பெண்ணை வலுக்கட்டாயமாக கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. கேரளா, கோவா, குஜராத் போன்ற இடங்களுக்கு காரில் சுற்றிக் கொண்டே இருந்ததால் அவர்களை பிடிப்பதற்கு போலீசார் தீவிரம் காட்டவில்லை. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக செவ்வாய்க்கிழமை கிருத்திகா பேசிய வீடியோ ஒன்று வெளியானது. அதில் தனக்கு மைத்ரிக் பட்டேல் என்பவருடன் திருமணமாகிவிட்டதாகவும் தான் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். தன்னை யாரும் தேட வேண்டாம் என்றும் யாருக்கும் இடையூறு செய்ய வேண்டாம் எனவும் வீடியோவில் கிருத்திகா தெரிவித்துள்ளார். கிருத்திகாவை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இப்படி ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் நல்லா இருக்கேன், சேஃபா தான் இருக்கேன். என்னோட கல்யாணம் ஆல்ரெடி மைத்ரிக் பட்டேல் கூட ஆயிருந்துச்சு. நான் அவங்க கூடயும் என் பேரண்ட்ஸ் கூடயும் நல்லா தான் இருக்கேன். என் மேலே எந்த விதமான ப்ரெஷரோ டார்ச்சரோ கிடையாது. இதுக்கு சம்மந்தப்பட்டமா ஏதாவது அங்கே பிரச்சனை இருக்குது, ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அது வேண்டாம். இதுக்கு ரிலேட்டடாக யாரையும் தொந்தரவும் பண்ண வேண்டாம். யாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன நடந்துச்சோ என்னோட இஷ்டப்படி தான் நடந்துச்சு. நான் நல்லா இருக்கேன், எந்த ப்ரெஷர் எந்த டார்ச்சரும் இல்லாமல் சேஃபாக இருக்கேன். இதுக்கு சம்மந்தப்பட்டமா யாருக்கும் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையோ டார்ச்சரோ வேண்டாம். என்னோட ரிக்வெஸ்ட், இதுக்கு சம்மந்தப்பட்டமா யாரையாச்சும் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா எல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. எல்லாமே என்னோட இஷ்டப்படி தான் நடந்திருக்கு. கிருத்திகா வினித் திருமணம் முறைப்படி நடந்துள்ள நிலையில் வேறு ஒருவருடன் கிருத்திகா மாலையுடன் கோவிலில் வழிபடுவது போல வீடியோ வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கிருத்திகாவை கட்டாயப்படுத்தி இந்த வீடியோவில் பேச வைத்திருப்பதாக கிருத்திகாவின் கணவர் வினித் தெரிவித்திருக்கிறார். நானும் கிருத்திகாவும் இந்து மத சட்டப்படி முறையாக திருமணம் செய்திருக்கிறோம். கிருத்திகாவுடன் எங்களது வீட்டில் 1 மாதம் கணவன் மனைவியாக வாழ்ந்து இருக்கிறேன் என்றும் வினித் தெரிவித்துள்ளார். எனது மனைவி மிகவும் சந்தோஷமாக எங்களது குடும்பத்தாருடன் இருந்தார். கிருத்திகாவையும் தன்னையும் பிரிப்பதற்கு அவரது குடும்பத்தினர் சதி செய்வதாக வினித் குற்றம் சாட்டியுள்ளார். அவருக்கு திருமணம் ஆனது போல வீடியோ வந்திருப்பது ஒரு நாடகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட வீடியோவில் தனக்கு நம்பிக்கை இல்லை எனவும் அவரை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் வினித்.
ஒரு வாரம் கழிச்சு என் மனைவியை வச்சு அவங்க வலியுறுத்தி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோவுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த வீடியோவுக்கு மேல எனக்கு ஒரு இது நம்பிக்கை இல்லை. த்ரெட்டன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து அவங்க ஏன் வந்து இந்த போலீஸ்ட்ட போல, ஏன் கோர்ட்டுக்கு போல, இன்னும் போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. என்னோட வேண்டுகோள் என்னன்னா, போலீஸ் வந்து எங்க மனைவியை எங்ககிட்ட மீட்டெடுத்து கொடுத்து குடும்பத்தினரோட பேச வைக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். கிருத்திகாவை மீட்பது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக வினித் தெரிவித்துள்ளார். திருச்சியின் முக்கிய